தனித்து தான் இருக்கணும், பசித்து தான் இருக்கணும், இந்த கூட்டத்திலிருந்து நீ விலகி தான் இருக்கணும். அதுல எந்த மாற்றம், உன்னுடைய பலன் தான் அந்த சகத்திடம் போய் சேர வேண்டும். நீ உன்னை இவ்வாறே பழக்கிக்கணும், அவ்வளவுதான். நீ ஒரு ஆக்க பொருளா இருக்கணும், விதை நெல்லா இருக்கணும், அங்க உணர்வு ஊக்கியா இருக்கணும், சாதனையாளர்களுக்கு ஒரு சத் கர்ம யோகமா நீ இருக்கணும், அவ்வளவுதான். இங்க நிறைய வண்டிகள் அங்கங்க தட்டு தடுமாறிக்கிட்டு அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கு கோணல்களால. நீங்க சாலையில காணுவது போல இங்க மனிதர்களுக்குள்ளாரையும் அந்த மாதிரி நபர்களை, வீழ்ச்சியுடையவர்களை ஒரு சொல்லால, ஒரு காணலால, நம்ம ஒரு செயலால, சில உபதேச மொழிகளால நம்ம அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து சென்றுட முடியும். யாராவது ஒருவர் பலன் அடைவாங்க. யாருமே அடையலைன்னா சொன்னவர் அடைவார், அவ்வளவுதான். அதனால யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் சொன்னவன் மூலன், அவன் வழிவந்த மாணவன் நான். நன்றி மரபு எங்களுடையது, வசி சிவசித்த மரபு எங்களுடையது. இதை முதல்ல ஒரு சிந்தனைக்குள்ளார கொண்டுட்டு வாங்க. ஆமா, எறும்பு வரைக்கும் உறவு தான், யானை வரைக்கும். ஆமா, நீ என்ன பெற்ற வந்த போனன்றதெல்லாம் இருக்கட்டும், இந்த நான் வாழ்ந்ததின் பலனை இந்த சகம் தந்ததுல அதை நான் என்னால் இயன்றதை நான் இந்த நாள் நான் செய்தேன் என்னுடைய சக ஜீவன்களுக்கு, சகோதரங்களுக்கு. ஈயும் என் சகோதரன் தான், எறும்பும் என் சகோதரன் தான், நாயும் என் சகோதரன் தான், பேயும் நம் சகோதரன் தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா பயம் இருக்கிற வரைக்கும் பேய் இருக்கும், பக்தி இருக்கிற வரைக்கும் கடவுள் இருப்பான். இது ரெண்டற்ற நிலை ஞானம். பயமும் கிடையாது, பக்தியும் கிடையாது. அங்க அப்பாட்டுக்கு ஒரு மரமா ஆகி இந்த இயற்கையினுடைய பெரும் திட்டத்தை அதை முழுசா அங்கீகரித்து அசையாத நிலை, மௌனத்தின் பேரால் யோகத்தின் பேரால் ஞானத்தில் இருக்கும் பெரியவன். ஆம் செல்வங்களே, இதெல்லாம் கடக்க உதவின வாதகங்கள் தான். இதெல்லாம் எல்லை இல்லாத ஞானம்ன்றது வேற. இதெல்லாம் இது எதோடும் பந்தப்படாது. எவைகளிடத்திலும் நான் இல்லை, இவைகள்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன அப்படின்ட்டு போயிடுவார். எவைகளிடத்திலும் நான் இல்லை, இவைகள்லாம் என்னிடத்தில் இருக்கின்றன. நீ கண்ட அத்தனை அண்ட பேரண்டங்களை அணிந்திருக்கும் தேகம் நான். ஆனா அணிகலன்கள் மட்டும்தான் தெரியும், தேகம் தெரியாது. எனக்கு அந்த வித்தை தெரியும், அதன் பெயரால் நிலை நின்றிருக்கும் தனிப்பரம் நான். அவன் தான் நீங்கன்னு சொல்றேன். இது நீ கொண்டாட வேண்டும். இது ஒரு ஆனந்தம் கொள்றதுக்கு ஒரு மூல கருவி, அது அவ்வளவுதான். வந்துட்டோம்ல நம்ம அங்கு இயல்பு அன்பு இன்ப ஆனந்தத்துல நிலை நின்று இருக்கணும்ல. இவ்வாறு இருந்தாதான் நமக்கு வைராக்கியம் என்னன்னு புரியும். சகஜீவனுடைய நலம் பேணல்ங்கிறது அப்பதான் நமக்கு புரியும். அதனாலதான் அவன் மூலன். தேவர் குரலும் திரு நான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகம் திருமூலன் சொல்லும் ஒரு வாசகம் என்றுனார். சக்கரவர்த்தி தவராச சிவயோகி வீரசேன மகாராசர் இடேர்குல மூலன் திராணைக்க ஜம்பு மாதவ மகரிஷி ஜம்புகேச சிவமுனி சித்தசன் ஆதி சுந்தர திருமூல தேவ நாயனார் இருபதன் நிழலே முப்போதும் காப்பு காப்பு. மூலமே மூலராய் அசைந்தல நன்றியே சொல்லாய் சிவமே சொல்லின் பொருளானான் கான். மறுமந்திரம் மறுத்த ஒரு மந்திரமாம் திருமந்திரம். இந்த திருமந்திர சொல் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்று நின்ற மறைபொருள் சொல்லிடில் ஊன் பற்று நின்ற உணர்வு மந்திரம் தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தானே. இது கவர்மெண்ட்டுக்கு ஞான வாசகமே கிடையாது. ஆமா, அந்த கேள்விக்கு பதில் அங்க உள்ள இருக்கு. தன்னைத்தான் பற்ற தலைப்படும் தானே. வான் பற்றி நின்றதுதான் உனக்குள்ள இருக்கு. ஊன் பற்றி நின்ற ஒரு உத்தம பொருளா இருக்கு. அந்த உனக்குள்ள இருக்கிறது நீ பற்றதான் அந்த வைராக்கியத்தினுடைய மூலத்தை நீ அடைய முடியும். எத்தனையோ கோடி நதிகள் ஒரு கடலை சென்றது, இதே மாதிரி எத்தனையோ கோடி ஞானிகள் அவங்க சொன்னது சென்றது எல்லாம் உண்மை. ஆனா அதோடு முடிந்து விடவில்லை. தனி சிறப்பின் பெயரால் நிலை நின்று இருப்போம். தனி மனம், தனி முகம், தனி குணம், தனி சொல், தனி செயல் தனித்தனியா வைத்திருக்கான் பாருங்க. மொத்த தோப்பு, ஒவ்வொரு மரமும் தனி மரம். வித்தகன் தனித்தன்மை ஒவ்வொரு தனி உயிரிலும் செய்திருக்கும் அந்த மூலத்தை நீங்கள் அடைய வந்திருப்பவர்கள். ஏனெனில் நீங்கள் அதுவாகவே இருக்கின்றீர்கள்.
புறத்திலிருந்து அகத்துக்குள்ள வாங்க, சிவோகத்துக்குள்ள வாங்க, அகோகத்துக்குள்ள வாங்க. அகம் பிரம்மாஸ்மி தத்வமசி. நீ அந்த பரபிரம்மமாக இருக்கிறாய். ஓம் தத் சத் ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது. அதை மறந்துடக்கூடாது. ஓசை வடிவான பரபிரம்மே மெய்யானது. ஏன்னா ஓசை உணர்வாய் காணுவதற்கில்லை, இறைவன் உணர்வாய் காணுவதற்கில்லை.